மழையும் புயலுமா சென்னையே வெலவெலத்து போயிருந்தது. இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் லீவு, அதனால் காலையிலேயே பிரார்த்தனை, தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் முடிச்சுட்டு புறாக்களுக்கு சாப்பாடு போட்டு வெறும் வயிற்றில் வெண்ணெய் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு உண்டு. நெய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, ஆனால் எனக்கு பித்த உடம்பு நெய் ஒத்துக்காது. வெண்ணெய் சாப்பிட்றதுல ஏகப்பட்ட குணங்கள். ஆயுசு ஜாஸ்தியாகும், இளமையாக வச்சுக்கும், மூளைக்கு, கண் பார்வைக்கு, முடி வளர்ச்சிக்கு, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, போன்ஸ் ரொம்ப உறுதியாகும், மலச்சிக்கல் பைல்ஸ்லாம் காணாமல் போயிடும், அதனால் உடம்புல கட்டிகள் கல்கள் ஃபார்ம் ஆகாது. புற்றுநோய்க்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அஜீர்ண கோளாறு, அல்சர் இருக்கவங்களுக்கு அவ்வளோ அருமருந்து. அதை பற்றி இன்னும் கதையாக சொல்லலாம். ரொம்ப அழகான கடவுள் கிருஷ்ண பரமாத்மா. பகவத்கீதை அப்படின்னு அற்புதமான கீதா உபதேசத்தை கொடுத்தவர். அவர் விரும்பி சாப்பிட்டது இந்த வெண்ணெயை தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புறாலாம் அடிதடி போட்டு உணவு சாப்பிட்டது மழைக்கு. 2 கிலோ கம்பு சோளம் டெய்லி மினிமம் போடுவேன். பறவைகளுக்கு உணவு கொடுத்தா பாவங்கள் குறைஞ்சி புண்ணியம் கூடும். காலையில் ஃபில்டர் காஃபி. மழை ரொம்ப விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி அமாவாசைங்கிறனால சைவம் மட்டுமே சாப்பிட்டேன். எதையாவது ஃபுட் சேனல்ஸ் பார்த்து மாறி மாறி எதையாவது செஞ்சு நிறையா சாப்பிட்டுட்டே இருக்காமல் அளவாக சாப்பிட்றது, ஆரோக்கியமாக சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லா இருந்தது. காலையில் நிறைய வெண்ணெய் சாப்பிட்டு 1 டம்ளர் காஃபி குடித்தேன். பொதுவாக நட் ஜூஸ் குடிப்பேன், இன்றைக்கி குடிக்கல. மதியம் கவுனி அரிசி கஞ்சி, நிறைய தேங்காய் பூ போட்டு 1 பெரிய கப் பப்பாளி அப்பளம்னு சொல்லி சாப்பிட்டு முடித்தேன். சாயந்தரம் பொரிக்கடலை 1 டம்ளர் டீ குடித்தேன். இந்த சீசன்லேயும் மாம்பழம் கிடைச்சது. 1 பெரிய கப் மாம்பழம் நைட்டு உணவாக சாப்பிட்டேன். காலையில் வெண்ணெய் நிறையா சாப்பிட்டனால சீக்கிரம் பசிக்காது, உடம்பு லைட்டாக இருக்கும்.